வணக்கம் 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கு தான். நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வரல, அதாவது டேப்பு திறந்தாவே தண்ணி ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தான். நாங்களும் போய் செக் பண்ணி பார்த்தோம். டேப்பில் எல்லாமே ஃபுல்லாகவே தண்ணி கம்மியாக தான் வந்தது. வால் மிக்சர் ஸ்பிண்டில் ஏதாவது அடைச்சிருக்குமான்ட்டு ஸ்பிண்டில் கழட்டி பார்த்தோம். ஷவர்லேயும் சுத்தமாக தண்ணியே வரல, கிச்சன்லேயும் சுத்தமாக தண்ணி வரல. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா 2 பாத்ரூம் ஒரு கிச்சன் இருக்குது. அதாவது ஒன்று டாய்லெட்டுக்கு 2-in-1 டேப் ஹெல்த் போஸ்ட்டுக்கெலாம் உப்பு தண்ணி சால்ட் வாட்டர் போர் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது குளிக்கிறதுக்கு வாஷிங் மிஷினுக்கு ஹீட்டருக்கு கிச்சனில் ஆர்ஓக்கு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கார்ப்பரேஷன் வாட்ரு. நாங்கள் பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா வால்வு ஏதோ கம்ப்ளைண்ட்டாக இருக்குமான்னு டேங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். டேங்கில் பார்த்திங்கன்னா 2 டேங்குலையுமே உப்பு அதிகமாக இருந்தது. நாங்கள் அப்புறம் வால்வு பிரேக்காக இருக்குமா, ஏதோ வால்வில் ஏதோ லாக் ஆகிருக்கு, ஆப்ரேட் பண்ணவே முடியல, ஜாம் ஆயிடுச்சு. அதனால் அவுட்லெட் போகிற தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தம் 7 வீடு இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டில். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளை கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு வீட்டுக்காரங்க தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்து அவங்க வால்வு மட்டும் கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணி பார்த்தோம். ஆப்ரேட் பண்ண முடியல, இந்த எல்லா வால்வுமே ஜாம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போகிற லைனில் கட் பண்ணியிருந்தால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. சரி, அடுத்து கேட் வால்வை வந்து கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட் வால்வையும் கட் பண்ணி பார்த்தோம். கேட் வால் கட் பண்ணி பார்த்தது பாருங்கள், ரொம்ப தண்ணி கம்மியாக தான் வந்தது. சரின்னு சொல்லிட்டு கேட் வாலுக்கு மேலே கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட் வாலுக்கு மேலே வந்து நாங்கள் கட் பண்ணியிருந்தோம். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கேட் வால் வந்து லாக்கே ஆயிடுச்சு. அதாவது ஓப்பன் பண்ண முடியல. அது இல்லாமல் உப்பு எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக வந்து லாக் ஆயிடுச்சு. தண்ணியே சுத்தமாக வராத மாதிரி, ஒரு விரல் போகிற அளவுக்கு கூட கேப்பு கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்வு சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் மெட்டீரியல்லாம் எழுதி கொடுத்துருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா 1.25 வந்து பிராஸ் வால்வு. அந்த வால்வு போயிடுச்சுன்னா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஈஸியாக அந்த மாதிரி கட் பண்ண தேவை இருக்காத மாதிரி 2-4 ஷூ போட்டு வளைச்சி யூனியன் போட்டுக்கிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா யூனியனை கழட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால்வு வந்து எம்டிஆவை கழட்டி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மெட்டீரியல் எழுதி கொடுத்துருந்தோம். 4 ஷூவு, 4 எம்டிஏ 2 வால்வு. அதாவது நல்ல தண்ணிக்கு போகிற ஒரு பைப்புக்கும் வால்வு மாற்றணும், உப்பு தண்ணிக்கு போகிறதுக்கும். நான் பாருங்கள் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். அதாவது ஷூவெலாம் போட்டு யூனியனை போட்டு விட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் கேட் வால்வு பிரச்சனையாக இருக்குமோன்ட்டு பார்த்தோம். அதுலேயும் வால்வு எல்லாமே ஜாம் ஆனதுனால கேட் வால்வு ஓப்பன் பண்ணல. புது கேட் வால்வு மாற்றி தண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சரி, தண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வருது, ஒரு வேளை பைப்பில் எதாவது மிஸ்டேக்காக இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அதுக்காக பார்த்திங்கன்னா நான் பைப் லைனையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இன்லெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணி எப்படி அடைச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் டேங்க்குள்ளே இறங்கி எண்டு கப்பு த்ரெட் எண்டு கப் போட்டுவிட்டு ஒரு எம்டியை போட்டு விட்டு அதனால தான் தண்ணி வந்து கட் பண்ணி முடிஞ்சுது. கேட் வால் திறந்ததுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி இவ்வளோ தான் வந்தது. அதான் இந்த ப்ரெஷர் வந்து பத்தாது. அதுவும் பார்த்திங்கன்னா பைப்பில் பாருங்கள் உப்பு எவ்வளோ உப்பு வருதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றதப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆசிட் வாங்கிட்டு சொல்லியிருந்தோம். அதாவது ட்ரைனேஜ் ஆசிட்டு, நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறக்கு ஊற்றுற ஆசிட்டு தான் இது. பைப்பில் ஊற்றிருந்தால் பார்த்திங்கன்னா உப்பு பார்த்திங்கன்னா 100% கிளியர் ஆகாது, ஒரு 60-70% வந்து கிளியர் ஆகும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ புதுசாக ஓட்டின ஷூவில் வந்து யூனியனை கழட்டிட்டு ஊற்றுறோம். ஏன் இப்படி ஓட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வீடாக இருந்தால் நீங்கள் உள்ள டேங்க் லாக் பண்ணிட்டு ஏர்லேருந்து ஊற்றலாம். 7 வீடும் பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க டேங்கு. அவங்களுக்கும் ஆசிட் ஸ்மெல்லு போகும் டேங்கில் தண்ணி கலந்துருச்சுன்னா. அதனால் கேட் வாலை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை லைட்டாக திருப்பி விட்டுட்டு அவங்களோட அவுட்லெட், அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட உப்பு தண்ணி அவுட்லெட்டில் மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். நல்ல தண்ணி கை வைக்கல. இதை ஊற்றும் போது ரொம்ப காட்டாக இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா மூக்கில் நல்லா ஏறுது இதோட பவர். அதனால் நான் துண்டு கட்டிட்டு நாங்கள் ஊற்ற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 15 லிட்ரு வாங்கிட்டு சொல்லியிருந்தோம். ஒரு லிட்ரு வந்து 30 ரூபா கணக்கில் 15 லிட்ரு வந்து ஹவுஸ் ஓனர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது வந்து நம்ம மேலே பட்டுருந்தால் வெந்து போயிருமானிங்கன்னா அதெல்லாம் வேகாது, சும்மா நமக்கு கை பிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும், எதுவும் ஆகாது. சேஃப்டியாக க்ளவுஸு ஃபேஸுக்கு மாஸ்க் போட்டு நீங்கள் ஊற்றுங்க. நாங்கள் வந்து க்ளவுஸ் பயன்படுத்தலை. நாங்கள் ஆல்ரெடி இந்த ஒர்க்கெலாம் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் தண்ணி திறந்து விடலான்னு சொல்லி பார்த்தோம். பார்த்திங்கன்னா
தண்ணியும் கம்மியாக தான் வந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணிக்கும் கேட் வால்வு மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அது இன்டர்காம் லைனும் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். உப்பு தண்ணிக்கு மட்டும்தான் ஆசிட் ஊற்றிருந்தோம். நல்ல தண்ணிக்கும் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு ஆசிட் ஊற்றிட்டு போயிட்டோம். முதல் நாள் 2 நாள் இது ஒர்க் பண்ணியிருந்தோம். நல்ல தண்ணியிலையும் பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றியும் தண்ணி வரல. அதனால் அவுட்லெட் போகிற பைப்பை உடச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏணி போட்டு ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா டீ 1.25 டீ வந்து கட் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா டீயோட ஜில் ஜாயிண்ட், அதாவது பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்காக டீயை உள்பக்கமாக ஒட்டி 2 பக்கம் பிரிச்சுட்டாங்க. லைன் ஜம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் கிளாம் போட்டு அடித்து அந்த பிரச்சனை இருக்காது. உள்ளே போட்டு பிரித்து 1 இன்ச் ரெடியூசர் பண்ணதுனால கரெக்டாக பாருங்கள், ரெடியூசர் பண்ணுற இடத்துலேருந்து பைப்பை ஹீட் பண்ணி கொஞ்சம் வளைச்சிருக்காங்க. அதிலே உப்பு ஃபுல்லாகவே கட்டிச்சு. நல்ல தண்ணியில் சுத்தமாக தண்ணியே வரல பாருங்கள், எவ்வளோ உப்பு கொட்டுது பாருங்கள். ஆசிட் ஊற்றியும் பார்த்திங்கன்னா இந்த இது லைன் வந்து கிளியர் ஆகலை. உப்பு தண்ணி லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ நல்ல தண்ணி லைன் தான் வந்து இப்போ கிளியர் பண்ணுறோம். 2வது நாள் பண்ணுறோம். இது முதல் நாள் ஃபுல்லாகவே உப்பு தண்ணி பண்ணியிருந்தோம். 2வது நாள் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல தண்ணி லைன் கிளியர் பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போகிற லைன் பார்த்திங்கன்னா தனியாக டீ ஷூ போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாத்ரூமுக்கு வரதும் பாருங்கள், 1.25 வந்து தனியாக ஒரு டீயை போட்டுவிட்டு கீழே போகிற லைனையும் ஜாயின் பண்ணி விட்டு அது தனியாக ரெடியூசரை போட்டு நான் 1 இன்ச் பைப்லேயே ஜாயின் பண்ணி விட்டோம். தண்ணி திறந்து பார்த்தது பார்த்திங்கன்னா இப்போ நான் மேலேருந்து திறந்துருக்கோம். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா வருது. அது பார்த்திங்கன்னா இப்போ டைரெக்டாக கீழே இறங்குறதுனால தண்ணி இப்படி சைடில் வர்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற ஸ்பிண்டில் ஒரு 3-4 ஸ்பிண்டில் போயிடுச்சிங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஆசிட் ஊற்றி செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஓ லைனு ஹீட்டர் லைன்லாம் பார்த்திங்கன்னா நான் கழட்டி விட்டுட்டேன். ஆசிட் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா மேலேருந்து ஊற்றும்போது கீழே ஒரு டேப், ஏதோ ஒரு டேப்பை திறந்து விட்டுட்டு ஊற்றோம்னா அந்த நுர மாதிரி கீழே வந்துடும் டஸ்ட் எல்லாமே. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம் பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த நல்ல தண்ணி லைன்லேருந்து தண்ணி எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள். இதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி ஸ்லோவாக வந்தது. இந்த உப்பு அடைச்சதுனால ஃபுல்லாகவே லைன் ஃபுல்லாகவே தண்ணி வரல. இப்போ பாருங்கள், தண்ணி திறந்துட்டோன்னா எல்லாமே கருப்பாக டஸ்ட்டாகவே தான் கீழே எல்லாம் உப்பு எல்லாமே இருந்தது. லைனை ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு இதோட ஸ்பிண்டில் ஒன்று போயிடுச்சு, அதுக்கு மாற்றிட்டு இந்த 2-in-1 டேப்புக்கும் ஸ்பிண்டில் போயிடுச்சு. ஹெல்த் பவர் செட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் டியூப் வாஷர் போயிடுச்சு, அதெல்லாம் மாற்றிட்டோம். வாஷ் பேஷனுக்கும் தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுவும் செக் பண்ணிட்டோம். அந்த ஸ்பிண்டில் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிண்டிலோட அளவு சின்னதாகிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு வாஷ் பேஷனில். ஆல்ரெடி இவ்வளோ தான் தண்ணி வந்திருக்கு வாஷ் பேஷனில். ஹீட்டருமே பார்த்திங்கன்னா கழட்டி க்ளீன் பண்ணி தொடச்சி மாட்டி கொடுத்துட்டோம். கழட்டினா ஆசிட் ஊற்றினால கழட்டி வச்சுருந்தோம், அதனால் கழட்டி க்ளீன் பண்ணி மாற்றிட்டோம். இன்னொரு பாத்ரூம்லேயும் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணதுனால எல்லாம் லைன் எல்லாமே தண்ணி வந்து செக் பண்ணிட்டோம். 2-in-1 டேப்பு உப்பு தண்ணிக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ப்ளஷ் டேங்கு எல்லாமே அங்கே ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டோம். வீட்டில் கனெக்ஷன் டியூப்லேருந்து வாஷர்லேருந்து டேப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் போனதெல்லாம் மாற்றிட்டோம். கிச்சனில் இதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ வந்தது, இப்படி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி எல்லாம் செக் பண்ணி மாட்டி கொடுத்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.